இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி, விநாயக பகவானை எவ்வாறாக கும்பிடணும், எதுக்கெடுத்தாலும் வாதம் பிரதிவாதம் வந்துருச்சு. இப்போது எல்லாத்தையும் அறியாமல் செய்கிற தவறு அதை பெருசுப்படுத்தி நம்மளுடைய சங்கதிக்கு கொண்டு போகாமல் தர்ம சாஸ்திரத்தை தெரியாட்டினாலும் பிறரை பார்த்து அல்லது நம்ம மக்கள் தொலைக்காட்சி மாதிரி தெரிந்து கொண்டு முறையான வழிபாடும் சிறப்பான பலன்களையும் சீரோனிய வாழ்க்கையும் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆனந்தாழ்வாருடைய நோக்கம். இப்போது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, விநாயகரை வாங்கி ஆற்றுல கடலில் போடணுமா, அதை மூச்சு போகாத டப்பாவில் அடைச்சி வச்சுருந்தா வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. இந்த மாதிரி ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கிறவங்களாம் இந்த தொலைக்காட்சி வழியாக அதை சேர்ந்து அந்த விநாயகரை கொண்டு போய் உடனடியாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிணத்துலையோ ஆற்றுலையோ குளத்துலையோ அவரை பிரசஸ்தை பண்ணுங்க. இது ஒன்று. இது உங்களை தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து விநாயகரை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு திருப்பி ஆற்றுக்கு போனால் எங்கள் வீட்டு செல்வம்லாம் போயிடும், அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கல் பிள்ளையாரை வாங்கி நான் வீட்டில் வச்சுக்கிறேன். அதாவது வர்ண பிள்ளையாருக்கு பேர் தான் கல் பிள்ளையாருன்னு பேர். இதை நான் வந்து வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது நிகழ்வு. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, களிமண் பிள்ளையார் தான் வாங்கணுமா, வேறு எந்த பிள்ளையாரும் வாங்கக்கூடாதா அப்படின்னு. நாலாவதாக வந்து வீட்டிலே விநாயகர் சதுர்த்தி கொண்டுட்டேனே, தெருவில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் எல்லோரும் கும்பிட்றப்ப அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கணுமா, இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தாலே காசுன்னு கேட்குறாங்களே, இது ஒரு பெரிய தொல்லையாக போச்சே அப்படின்னு நிகழ்வு. ஏன் இந்த ஆனந்தாழ்வார் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னா, பிள்ளை யார் அப்படின்னா பிள்ளையாருடைய பேரை தெரிஞ்சுக்கணும். அவர் பேரே பிள்ளை. பிள்ளைன்னா சும்மா இருக்காது, பிள்ளை யார் அப்படிங்கிறது தான் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை எந்த காரணத்தை கொண்டும் அடைத்து வைக்கக்கூடாது. இதற்கு முன்னாடி அறிவியல் சார்ந்த விஷயத்த சொல்கிறேன். நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. களிமண்ணால் தான் செஞ்சு அந்த களிமண்ணை கொண்டு போய் கரைக்கணும்னு முன்னோர்கள் ஏற்படுத்தக்கூடியதை சில கயவர்கள் சொன்னதுக்காக தவறாக செஞ்சு மூச்சு விட்டாமல் ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ அடைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய தவறை பண்ணாதீர்கள். கிடந்து இந்த விநாயகர் ஏன் தெரியுமா களிமண்ணில் வச்சாங்க? ஒரு பாட்டு இருக்குது, கை நிறை கண்ணப்பத்தி அப்பமோட்டு அவள் புரியினா. அவ்வளோதான், விநாயகர் பூஜை முடிஞ்சு போச்சு. நீ சாணத்தை எடுத்தாலும் அல்லது உன்னுடைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அரிசி உருண்டை இருக்குல்லையே அதை எடுத்தாலும் அல்லது சந்தனத்தை எடுத்தாலும் களிமண்ணை உன் கை நிறைய, உனக்கு விநாயகர் செய்ய வேணாம் தம்பி, நீ கை நிறைய அப்படி பிடிச்சின்னா கை நிறைய மண்ணை பிடிச்சா போதும். கை நிறை கண்ணப்பத்தி. அடுத்து அவனுக்கு பிடிச்சது என்னது? அப்பமும் அவள் புரியும். அப்போ எனக்கு தெரியாதுங்க செய்யறது, பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியல, விலை ஏறி போச்சு, என் முன்னாடி அப்போ செஞ்சு தர மாட்டா, உற்று அவள் பொறி வச்சு கும்பிட்றா, உன்னை நான் காப்புறேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகர். இதை தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட விநாயகரை உணர்த்துவதற்காக தான். அடுத்தது, விநாயகரை ஆத்தங்கரை குளத்தங்கரையில் அமைந்திருக்கும் பிள்ளையாரேன்னு சொன்னான். அப்போ அவர் எங்கே வேணால் இருப்பார். அவரை போய் நீங்கள் ஒரு குளத்துலேருந்து களிமண் வருது, ஆற்றுலேருந்து களிமண் வருது இல்லையா, அந்த மண்ணில் இருந்து விநாயகராக பாவிச்சு வணங்கிட்டு நீங்கள் திருப்பி கொண்டு போய் போடும் பொழுது விநாயகரை போடலை, அவர் உங்களோட தங்கிடுறாரு இல்லையா, அந்த உருவத்தை போடுறீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜீவாத்மா பரமாத்மான்னு இருக்கக்கூடிய நம்ம உயிரோடு இருக்கிறப்ப யாரும் போய் உள்ளே போகிறோமா? கிடையாது இல்லையா. ஏதோ நாணர்களும் சித்தர்களும் வேணால் ஜீவசமாதி அடைவாங்க, எல்லோரும் செய்ய முடியாது. அந்த மாதிரி வருடா வருடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையாக உன்னை வணங்க தவறிட்டேன்ப்பா விநாயகரே, நான் திருப்பி உன்னை கூப்பிட்றேன்ப்பா, நீ என் வீட்டுக்கு வந்து அருள் புளிப்பா, மண்ணாக போகக்கூடிய இந்த ஜென்மம் மண்ணுக்கு போகக்கூடாதுப்பா, மகத்தான வாழ்க்கை கொடுப்பான்னு சொல்கிறது தான் இந்த களிமண் பிள்ளையார். மீண்டும் சொல்கிறேன், மண்ணாக போகக்கூடிய இந்த உருவம் மண்ணுக்கு போயிடக்கூடாதுப்பா, மகத்தான வாழ்க்கை கொடுப்பா, பேர் சொல்லும் பிள்ளையாராக இருக்கணும், உன்னுடைய பக்தனாக இருக்கணும் பாங்கிறக்காக தான். அதனால தான் விநாயகரை களிமண்ணில் வாங்கிட்டு வரும் பொழுது வீட்டில் ஆராதனை பண்ணி ஆராத்தி பண்ணி இன்றைக்கும் உள்ளே வரவேற்பாங்க. அதனால் நீங்கள் களிமண் பிள்ளையாரை வச்சு கும்புறதே விசேஷம். இன்னொரு, அது அறிவியல் எவ்வாறாக வேலை செய்யுது அப்படின்னா, இயற்கையினுடைய தாக்கங்கள் ஆறு குளத்தில் மண்ணில் தான் இருக்கும் இல்லையா. மண் பயனுற வேண்டும் அப்படின்னு நம்ம தொலைக்காட்சியில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மண்ணில் இருக்கும். நம்ம வீட்டில் வர்ணங்களும் காற்று புகாமையும் அல்லது பலவேறு அலங்காரத்துலேயும் உடல் அசுத்தங்கள்னாலையும் சில தீய கதிர்கள் இருக்கும். அந்த தீய கதிர்களை விளத்துவதற்கு வருடத்தில் ஒரு தடவை களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு ஆராதனை பண்ணும்பொழுது அந்த இயற்கையினோட ஏற்பட்டக்கூடிய சக்தி மண் மூலியமாக நம்ம வீட்டுக்கு பரவி துர்சக்திகள் இதுகளெல்லாம் விரட்டி நமக்கு சுகமான வாழ்க்கையை இல்லத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த களிமண் பிள்ளையார். சார், இந்த கலர் பிள்ளையார் வாங்கிக்கலாமா அப்படின்னா,
அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சில பேர் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பொம்மையை பிடிச்சிருச்சுங்க. அதை ஒருத்தர் கேட்குறாருங்க. அவருக்கு கொடுத்துட்டா அதே நினப்பாக இருக்கும். அவர் நினைவாக நான் எப்பவும் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்லு பிள்ளையார்னு சொல்லக்கூடிய வர்ண பிள்ளையார். அந்த வர்ண பிள்ளையாரை கூட இன்றைக்கும் பாருங்களேன். அதில் பச்சை, சிகப்பு, மஞ்சள், ரோஸ் இருக்கும். இந்த தடவை இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு நீங்கள் வர்ண பிள்ளையாரை போய் பாருங்கள். வேறு கலர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எவ்வளோ என் மனசு கலர் போல் அந்த விநாயகரை ஆராதனை பண்ணியிருக்கிறனோ அதே மாதிரி இந்த விநாயகர் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடியது தான் வர்ண பிள்ளையார். ஆகவே களிமண் பிள்ளையாரை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவதும், கூடுதலாக நமக்கு பிடித்த நம்ம சங்கதிகள் பிள்ளைகளுக்கு அந்த விநாயகருடைய அருமை அன்று மட்டும் இல்லாமல் என்றுமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லு பிள்ளையாரும். அப்புறம் அந்த கல்லு பிள்ளையாரை வாங்கிட்டு பிள்ளைய விளையாடுதுங்க சார், அங்கே இருக்குது இங்கே இருக்குது பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிள்ளையார் வந்து எளிமையானவர், எல்லாத்துக்கும் ஒத்துக்குவார். பிள்ளையார் இருக்கும்பொழுது பிள்ளைகளுக்கு பலமான சக்தி கூடும். இந்த மாதிரி கூடுதலாக அந்த வர்ண பிள்ளையாரை வாங்கிக்கிறதும் மேலும் சிறப்பு பலனாக இந்த திருவோலத்தில் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றாங்க, அவங்களாம் எனக்கு தொந்தரவு பண்ணுறாங்கன்னு நினைக்காம, அந்த பிள்ளை விளையாட்டுத்தனமாக தானே இருக்கும். அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையாரை கும்பிடும் பொழுது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு பங்களிப்பு கூடும் பொழுது எப்படி அந்த கதிர்களுடைய தாக்கம் உங்கள் வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணுதோ அந்த மாதிரி அந்த தெருவையே அதை பலாகிரகம்னு சொல்லுவாங்க. பலம் பொருந்திய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால தான் வேறு எந்த நிறைய விசேஷங்கள் வந்தாலும் கூட துர்கா பூஜையில் கூட வட மாநிலத்தில் பெருசாக தான் துர்க்கையை வச்சு கும்பிடுவாங்க. ஆனால் விநாயகரை மட்டும்தான் வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு, நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊருக்கு வைத்து கும்பிடக்கூடிய நிகழ்வு எதுக்கு அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கும் ஆன்மீகத்திலையும் பக்தி வரணும். அந்த தெருவில் வச்சு கும்பிடும்போது தெருவுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதே நேரத்தில் ஆனந்தாழ்வார் சொல்லிட்டாருங்கிறக்காக ரொம்ப தடபுடமாக இல்லாமல் விநாயகரை எளிமையாகவும் பயபக்தியோடையும் உங்களுடைய நண்பராக ஒருத்தர் பிறந்த நாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விநாயகருடைய தொந்தி பாப்பா கணபதினு அவருக்கு பேர். அவர் அந்த குழந்தைகள், அந்த தெருவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பயபக்தியோட எளிமை, ஆட்டம் பாட்டம் பெருசு கிடையாது, ஆடம்பரம் பெருசும் கிடையாது, ஆனந்தமாக விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாம் சிறப்பு பெறும். நீட் தேர்வில் கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பை விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தி களிமண் பிள்ளையாராலே உகந்தது, அது ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயமா மக்களுடைய வழியாக உங்கள் எல்லாத்துக்கும் வலியுறுத்துறது இல்லாமல், மேலும் சென்ற வருடம் வாங்கிய விநாயகரையோ அல்லது அதற்கு முன்னே வாங்கி இருக்கக்கூடிய களிமண் பிள்ளையாரையோ ஆற்றுலையோ குளத்திலையோ போடாமல் வீட்டில் வைத்திருப்பது தெய்வ குற்றம் இல்லை, அறியாமை, மூடத்தனம். பக்தி இருக்கணும், பயங்கரவாதம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெய்வம் என் மூலியமாக இல்லை, அவனே உங்களிடம் நேரடியாக பேசினாக இந்த தொந்தி பாப்பா கணபதியை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி, திருப்பணம் கோரக்நாடிமை ஆனந்தாழ்வார். வணக்கம்.